ஒரு ஊர்ல மோகன் என்கிற ஒரு ஆளு அவங்களோட மனைவி பசங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு ஒரு சேட்டு. அவருக்கு பணத்து பஞ்சமே இல்ல. அவரு ஒரு நல்ல நகைக்கடைய வச்சிருந்தாரு. அவங்க மனைவி கூட ரொம்ப அழகா தினமும் நல்ல புடவை நகைன்னு போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெரியவனோட பேரு சிண்டு மற்றும் சின்னவனோட பேரு மிண்டு. அந்த ஊர்ல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க. மோகனோட வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்ததால அவனுக்கு பணத்துக்கான பஞ்சம் எதுவுமே இல்ல. மோகன் கிட்ட மொபைல் போன் இருந்தது. அந்த மொபைல் போன் ரொம்பவே விசித்திரமா அடிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் மோகன் எப்பவுமே அவனோட போனை கண்டுக்கவே மாட்டாரு. அவ எப்பவுமே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்குள்ளயும் பேய் இருக்கும்ன்றது மோகனுக்கு தெரியாது. ஒரு வாட்டி அந்த பேய் மோகனோட போன் எடுத்து அவனோட தம்பி ஆகிய சோஹனுக்கு போன் பண்ணுது. அவரும் நினைக்கிறாரு அண்ணா தான் போன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி, ஹலோ சோகன், எப்படி இருக்க? வணக்கம்ண்ணா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் நல்லா படிச்சிட்டு இருக்கேன்னா. உன்னோட சம்மர் ஹாலிடேஸ் எப்பல இருந்து ஆரம்பிக்குது? அண்ணா, நாளையில இருந்து. சரி, அப்போ ஒன்று பண்ணு. நாளைக்கே நீ உன்னோட பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க என்கிட்ட வந்துரு. இங்க வந்தா நீயும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. அப்புறம் நீ இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அப்புறம் நாமெல்லாம் சந்திச்ச மாதிரியும் ஆகும். சிண்டு அப்புறம் மிண்டுவும் கூட உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரிங்கண்ணா, நாளைக்கு காலையிலேயே நான் ட்ரெயின் ஏறி சாயந்தரத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்களாண்ணா? சரிப்பா. அட சோகன், நீ இங்க வரேன்னு நீ சொல்லவே இல்லையே. நானே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வந்திருப்பனே. அவனுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஷீலா, சோகன் வந்திருக்கான். சீக்கிரமா அவனுக்கு தண்ணி இல்ல டீ கொண்டு வா. சோஹனை பார்த்து ஷீலா ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவனுக்கு சாப்பிட தேவையான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ண போறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே உட்கார்ந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல, அப்புறம் சொல்லு சோகன், இங்க வந்தது எப்படி இருந்தது? அண்ணா, அது வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்தா உங்க கூடயும் அண்ணி கூடயும் சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க டீ கொண்டு வராங்க. அந்த டீ அவங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. அதுக்குள்ள பசங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்ல விளையாடி முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு திரும்பி வராங்க. அங்க சித்தப்பா வந்ததை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட விளையாடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஷீலா தேவையானது ரெடி பண்றாங்க. ஆனா சோஹனுக்கு மட்டும் மோகன் பண்ண விஷயத்துல ஏதோ கொஞ்சம் விசித்திரமா இருந்தத யோசிக்கிறான். அண்ணா, அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா உங்களால இதை மறக்க முடியும்? நீங்களே இங்க இல்லனா நான் எதுக்கு இங்க வரப்போறேன்? ஒருவேளை அது அவர் இல்லனா அன்னைக்கு நான் யார் கூட அவ்வளோ நேரம் பேசினேன்? கொஞ்ச நேரத்திலே ராத்திரி ஆன உடனே சாப்பாடு கொண்டு வராங்க ஷீலா. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோஹனுக்கு போன்ல பேசுறது கொஞ்சம் தலை கெட்டு போயிருக்கும். அப்ப அவன் கேக்குறான், அண்ணா, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? ஆஹா சோகன், சொல்லுப்பா. அண்ணா, அது வந்து நேத்து எனக்கு உங்களோட போன்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. அப்புறம் நீங்க தான் என்ன சிட்டிக்கு வர சொல்லி கூப்பிட்டீங்க. இல்ல சோகன், நான் உனக்கு அந்த மாதிரி எந்த போனும் பண்ணவே இல்லையே. சோஹன் அது கேட்ட உடனே ஷாக் ஆகுறான். தெரியலையே, அப்படி என் போன்ல என்ன ஆச்சுன்னு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கால் போகுது. நிறைய பேர் அதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சோகன், ஒரு தடவை நீ கொஞ்சம் இந்த போனை பாரேன், ஏதாவது செட்டிங் மாறி போயிருக்கான்னு. அதுக்கப்புறம் மோகன் போனை கொடுக்கறான். சோஹன் போனை ஃபுல்லா செக் பண்றான். செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். அண்ணா, இந்த போன்ல எந்த ஒரு செட்டிங்கும் தப்பா இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த போன்ல இருந்து யார் யாருக்கோ எப்படி கால் போகும்? அன்னைக்கு மோகன் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல சடனா டிக்டாக் ஆன் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அதை பார்த்து அவரு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த போனை எடுத்து அவரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. மோகனோட போன்ல ஏதேதோ விசித்திரமான சத்தங்க வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சடனா ரிங்டோன் கேக்குது. வால்பேப்பர் தானாவே செட் ஆகுது. ஒரு நாள் மோகனோட வியாபாரியாகிய மனோஜ்க்கு கால் பண்ணது பேய். அட மோகன் சார், வணக்கம். வணக்கம்பா. சொல்லுங்கண்ணா, என்ன ஃபோன் பண்ணிருக்கீங்க? அட மனோஜ், எனக்கு கொஞ்சம் கொலுசோட நல்ல சாம்பிள்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டது. புதுசா இருக்கா என்ன? ஆமாமாண்ணா, புதுசா வந்திருக்கு. கஸ்டமர்ஸ் வேற ரொம்ப அதிகமா வந்து கேக்குறாங்க. அதனால நாளைக்கு கொஞ்சம் கடைக்கு எடுத்துட்டு வா. சரி சரிங்கண்ணா, நாளைக்கு காலையிலேயே கடைக்கு சில கொலுசு சாம்பிள கொண்டு வரேன். தேவையானது எல்லாம் பேசிட்டு மனோஜ் காலை கட் பண்ணிடுறாரு. மறுநாள் காலையில ஆன உடனே அவரு மோகனோட கடைக்கு வராரு. அட அண்ணா, வணக்கம்.
ஆ வணக்கம் மனோஜ். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேனா. சரி சொல்லுப்பா, என்ன திடீர்னு நம்ம கடை பக்கம் வந்திருக்க? அட என்னண்ணா நீங்க ஏன் காலங்காத்தால காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து நீங்க தானே எனக்கு ஃபோன்லாம் பண்ணீங்க, கொலுசுவோட சாம்பிள்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தீங்களே. அட இல்லப்பா, நிஜமாலுமே நான் ஒன்றும் பண்ணல. நான் யாருக்கும் ஃபோன்லாம் பண்ணல. ஆனா சரிப்பா, இப்ப நீ எப்படியோ வந்துட்டல்ல, சரி அந்த சாம்பிள்ஸை காட்டு. மனோஜ் அங்கிருந்து போன உடனே மோகன் ரொம்ப யோசிக்கிறாரு. யார் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவரு போன்ல பிளிப்கார்ட் ஓபன் ஆகி தானா அவரு ஏதோ ஆர்டர் கூட போட்டுடுறாரு. அதான் அந்த பேய். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கூட வீட்டுக்கு டெலிவர் ஆகுது. அதுக்கப்புறம் டெலிவரி பர்சன் அவரை கேக்குறாரு, நீங்க தான் மோகனா அப்படின்னு. ஆமாங்க, நான் தான் மோகன். உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. நீங்க பிளிப்கார்ட்ல இருந்து ஷாப்பிங் பண்ணிருந்தீங்கல்ல. இங்க பாருங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் எந்த ஒரு பொருளையும் ஆர்டர் பண்ணல. சார், நீங்க 3 நாளைக்கு முன்னாடி தான் உங்க போன்ல இருந்து இந்த பொருளை ஆர்டர் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமா மோகன் அந்த பார்சலை வாங்குறாரு. ஆனா இது எப்படி நடக்குது அப்படின்னு அவருக்கு புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. அதுக்கப்புறம் மனைவிய கூட கேக்குறாரு, நீ ஏதாவது ஆர்டர் பண்ணியா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் ஏதோ ஆர்டர் பண்ணலன்னு சொல்றாங்க. அது கேட்டதும் அவர் இன்னுமே கன்ஃபியூஸ்டா இருக்காரு. பேய் இது எல்லாமே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த பேய் இது எல்லாம் பார்த்து சிரிக்க வேற செய்யுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பேய் யோசிக்குது, ஜொமேட்டோ ஓபன் பண்ணி ஆர்டர் பண்ணலான்னு. அதே மாதிரி ஜொமேட்டோ ஓபன் பண்ணி ஆர்டர் கூட பண்ணிடுது. அப்புறம் அந்த ஃபுட் அவங்க கடைக்கு வருது. சார், இந்தாங்க உங்க சாப்பாட்டு ஆர்டர். மோகன் ஆர்டர் வாங்கிக்கிறாரு. ஷீலானால அன்னைக்கு பிஸியா இருந்ததால சாப்பாடு செய்ய முடியல போல, அவதான் ஆர்டர் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஷீலா அங்க சாப்பாட கொண்டு வராங்க. நீ எதுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ண? அப்படின்னா நீ எனக்கு சாப்பாட வெளியில இருந்து தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க, நான் எந்த ஆர்டரும் பண்ணலங்க. அதுக்கப்புறம் சோஹனுக்கு மோகன் கால் பண்றாரு. சோஹன், நீ எனக்காக சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணியா? இல்லனா நான் உங்களுக்கு எந்த சாப்பாடும் ஆர்டர் பண்ணல. மோகன் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இந்த போனை ஏதாவது பண்ணி தான் ஆகணும். தினம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த போன்ல இருந்து தினம் விசித்திரமா நடக்குது. ஒருவேளை இதுக்குள்ள பேய் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வால்பேப்பர் பேயா மாறிடுது. அத பார்த்து அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்னங்க, இத பத்தி போய் நம்ம மந்திரவாதி கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனையா மாறிடும். ஆமா ஷீலா, இங்க பாரு, இப்படியே நடந்துகிட்டு இருந்தா அப்புறம் நம்மளோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். மறுநாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஊரோட மந்திரவாதிய பார்க்க போறாங்க. நடந்தது எல்லாமே சொல்றாங்க. அது கேட்டதும் மந்திரவாதி சாட்டர்டே வாங்க, அதுக்கப்புறம் அந்த போனை கொண்டு வாங்க, 7 மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் 7 மணிக்கு, அதான் சாட்டர்டே அன்னைக்கு அவங்க 2 பேரும் வராங்க. மந்திரவாதி பூஜை ஆரம்பிக்கிறாரு. அவரை பூஜைய பண்ண அந்த போன்ல இருந்து அழற சத்தம் பயங்கரமா கேட்டுட்டு இருந்தது. யாரு நீங்க 2 பேரும்? நான் சஞ்சய். நீ இந்த போன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு பேய். நான் இப்ப இந்த போன்குள்ள தான் இருக்கேன். அது கேட்டு மோகன் மற்றும் ஷீலா ரொம்ப பயந்து போறாங்க. நீ எப்படி இந்த போன்குள்ள வந்த? ஒரு நாள் இந்த ஆளு சாயங்கால நேரத்துல காட்டு வழியா வண்டியில போய்கிட்டு இருந்தாரு. அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப இவரோட போனை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் நான் இவரோட போன்குள்ள அப்படியே வந்துட்டேன். சரி, ஆனா நீ எப்படி இறந்த? இந்த டிக்டாக்கால தான் இறந்தேன். என்ன, டிக்டாக்காலையா? ஆமா, இந்த டிக்டாக்கால தான் நான் இறந்தேன். ஒரு நாள் நான் டிக்டாக்காக வீடியோவை ஷூட் பண்ணிக்கிட்டு அதே வழியா நடந்து போய்கிட்டே இருந்தேன். அப்போ நான் என் போனையே தான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எதிரில் ஒரு வண்டி வந்துருச்சு. அப்புறம் அந்த வண்டி என்னை இடிச்சு தள்ளிட்டு அப்படியே போயிருச்சு. எனக்கு ரொம்ப அதிகமா அடி வேற போட்டிருந்தது. அப்புறம் அதே இடத்துல நான் இங்கே இறந்துட்டேன். இப்ப நான் உனக்கு முக்தி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மந்திரவாதி சொல்றாரு, நான் உனக்கு முக்திய கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய்க்கு அவரு முக்திய கொடுக்கறாரு. அத பார்த்ததும் இவங்க 2 பேரும் கூட சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க.